நம்ம வந்து வட்டி கட்டுறதுக்கே ம். ₹1 வருவாயில 28 காசை வட்டிக்கு மட்டுமே செலவு பண்ற மாதிரி கடன் வாங்கிட்டு ம். நான் ஒருத்தன் திறமை எதுல இருக்கு? நல்ல பொருளாதாரத்த ஒரு மனைவி கூட கணவன் கொண்டு வந்து குடுக்குற அந்த வருவாயில் செலவ பண்ணிட்டு மிச்சம் புடிச்சு வைக்கிறவங்க தான் ஒரு நல்ல இல்லத்தரசி. ம். கணவன் கொண்டு வந்து வருவாய்க்கு டபுள் மடங்கு சீட்டு போடுறது, நான் வந்து சினிமாவுக்கு போறது, டிராமா போறதுன்னா, அவன் போண்டி ஆயிடுவான். இது வந்து நாங்க அத பண்ணிட்டோம், இத பண்ணிட்டோம், ஒண்ணுமே பண்ணலன்றது தான் உண்மை. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். எலக்ட்ரிசிட்டி போர்டு அது ஒரு பெரிய ஃப்ராடுனுடைய தலைமையகம். செந்தில் பாலாஜியினுடைய இருப்பிடம் அது. அவர் எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ட ஊழல் மயமாக்கிடுவார். ஊழல் மயமா இருக்கு மின்சாரத்துறை. அது வந்து 2,40,000 கோடி கடன்ல இருக்கு. ஓகே. எலக்ட்ரிசிட்டி போர்டு. ஆமா. அது மட்டுமே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் அதே அது மாரி தனியா. கடன்ல இருக்கு. ம். பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இருக்கு இல்லையா? அதெல்லாம் சேர்த்தா 13,00,000 கடன்ல இருக்கு தமிழ்நாடு அரசு. நான் சொல்றது இது கவர்ன்மென்ட் லோன் மட்டும் தான் 10,00,000 கோடின்றது. நீங்க இந்த பப்ளிக் செக்டார்லாம் சேர்த்தீங்கன்னா 13,00,000 கோடிக்கு மேல அதிகமா வாங்கியிருக்காங்க கடன்.